வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நிறைய பேர் தமிழுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு தெரிலங்க சார், ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில, செய்யுளில் பாடல் வரிகள் படிக்கணுமா, என்னால் படிக்கவே முடியல, ஞாபகம் வச்சுக்கவே முடியல, என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு. தமிழ் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி படித்தா நம்ம மேக்ஸிமம் நல்ல ஹை ஸ்கோர் வாங்கலாம், 95+ எப்படி வாங்கலாம், 100 கொஸ்டினுக்கு 95க்கு மேலே நம்ம எப்படி வாங்க முடியும், எப்படி படித்தா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? செய்யுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யுள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்யுளில் ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டே போங்க. அதை அப்படியே நோட்ஸை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க போதும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட் டைமே நீங்கள் எல்லாமே படிக்க முடியாது. எல்லாமே படித்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எது படிக்கிறோம், எது படிக்கலை, எது ஞாபகம் இருக்குது, ஒன்றுமே தெரியாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு எடுத்து அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செய்யுளில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளோட மீனிங் கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்க்கலாம். படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரியும். அந்த செய்யுளில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். திடீர்னு ஒரு பாடல் வரிகள் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மீனிங் வச்சு நீங்கள் இது எந்த செய்யுள் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு, அதுக்கப்புறம் செய்யுளில் இருக்கக்கூடிய மீனிங், அப்புறம் இந்த ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பை வச்சு புக் பேக்கில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்படி படிச்சுட்டு அதை டிக் பண்ணி பாருங்கள். வேறு எதாவது அதில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதை முன்னாடி திருப்பி பாருங்கள், என்ன தப்பு பண்ணுறோம் என்னன்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இது நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் நோட்ஸும் வேஸ்ட்டு தான். பழைய கொஸ்டின் பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி நோட்ஸ் எடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி செய்யுளில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுமாதிரி ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுளில் இருக்கக்கூடிய மீனிங் படிங்க. படிச்சுட்டு அதில் உங்களுக்கு எதாவது முக்கியமானது தோணுச்சுன்னா அதையும் நோட்ஸ் எடுத்து வைங்க. புக் பேக் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு படித்ததுலேருந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு. ஓகேங்களா? தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தடுத்த ரிவிஷனில் அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் அடுத்த செய்யுள் போங்க. அடுத்த செய்யுள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமே இலக்கணமெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த ரிவிஷனில் அதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு செய்யுளோட மீனிங் இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டே போங்க. அடுத்தடுத்த ரிவிஷனில் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து படிச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு படிச்சுட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் எல்லாத்தையும் ஒரு செய்யுள் டாப் டு பாட்டம் பாடல் வரிகள்லேருந்து அதோட மீனிங்லேருந்து ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு இலக்கண குறிப்பு வரைக்கும் நீங்கள் இலக்கணம் எல்லாத்துலேயும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செய்யுளே நீங்கள் படித்து முடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தமிழ் புக்கை படித்து முடிக்க ரொம்ப வருஷ கணக்காகிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ரிவிஷன் மாதிரி நீங்கள் இந்த செய்யுள் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு அதுக்கப்புறம் செய்யுளோட மீனிங் இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போங்க. செய்யுள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி உரைநடையை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, உரைநடையில் அதே மாதிரி தான் நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்கிறது ஒரு தடவை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அது உரைநடையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உரைநடையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நோட்ஸ் எடுங்க. உரைநடையில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த உரைநடையை படிச்சுட்டு புக் பேக்கெலாம் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணி பாருங்க, நல்லா அது ரொம்ப தெளிவாக அதை அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியும். ஸோ அதில் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நீங்கள் இன்னொரு டைம் படிச்சுட்டு அதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரைநடையை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நிறையா நோட் பண்ணுங்கள். அதிலிருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்தா கேள்வி வரும். தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து கேள்வி இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தமிழை படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணைப்பாடம் படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். கண்டிப்பாக துணைப்பாடத்துலேயும் நீங்கள் இந்த நூலோட இந்த துணைப்பாடத்தோட ஆசிரியர் யார் அதெல்லாம் நீங்கள் தகவல் தெரிஞ்சுச்சுங்க. இந்த நிறைய கதை மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த கதையில்
ஏதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் அது யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? மொத்தம் நீங்கள் இதை ஃபஸ்ட் ரிவிஷனில் இதை மட்டும் முடியுங்க. அதுக்கு அடுத்த ரிவிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யுளில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் ஏதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் எதாவது இருக்கா அதை படிங்க. அதுக்கப்புறம் இலக்கணம் அதில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிலபஸ் பேட்டர்ன் வச்சு வேறு எதாவது நம்ம விட்டுருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம படித்த ஆங்கிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ரிவிஷன் இது மாதிரி செய்யுள் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதே மாதிரி நீங்கள் இந்த செயலோட மீனிங் இதெல்லாம் படித்து அட்டன் பண்ணிங்கனாலே 100க்கு நீங்கள் வந்து ஒரு 70 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? 100க்கு 70 கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். இது வந்து நான் அட்டன் பண்ணி பார்த்து நான் அனுபவப்பட்டதை வச்சு சொல்கிறேன். நான் வந்து 100 குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இந்த உரைநடையில் இருக்கக்கூடிய இந்த புக் பேக்கு, உரைநடை ஓரளவுக்கு படித்து நோட்ஸ் எடுத்தது இதை வச்சு நான் வந்து 100க்கு 70 கொஸ்டின் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம்லேயே கரெக்ட் வாங்கினேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததில் நீங்கள் செய்யுள் பாடல் வரிகள் மற்ற இலக்கணம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 80க்கு மேலே வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த 80 to 90க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய தப்பை சரி பண்ணணும். அடுத்தடுத்து ரிவிஷனில் நீங்கள் வந்து தெளிவாக படிக்கணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தமிழ் ஆழமாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக நல்லா படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க் நிறையா வரும். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். அதுவானாலாம் யோசிக்கவே கூடாது. யோசிச்சிங்கனாலே தமிழில் கண்டிப்பாக தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா டீப்பாக படிங்க, நல்லா பொறுமையாக படிங்க. ஓகேங்களா? படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை பற்றின தகவல் போடுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.